வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டடிக்கான நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம் 9th ஸ்டாண்டர்டில் சவுண்ட் யூனிட் 8 சவுண்டு. இப்போ நமக்கு சவுண்டுன்றது நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்னென்னா ஃபஸ்ட்டு அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அது எப்படி ப்ரொபகேஷன் ஆகுது, அது எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த கேட்குற நம்ம காது வழிக்கு அது எப்படி வந்து சென்றடையுது, அது என்னென்ன விதத்தில் என்னென்ன பிளேசஸில் அது ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அப்புறம் என்னென்ன யூசேஜில் நமக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த லெசனோட கற்றல் நோக்கங்கள் பார்க்கலாம். ஓகே, ஒலியின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல், சவுண்டோட நேச்சரை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒலி பரவுவதற்கு ஊடகம் தேவை என்பதை தெரிந்து கொள்ளுதல். முக்கியமாக சவுண்டுக்கு மீடியம் கம்பல்சரி தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் இது படித்து காட்டிட்டு நான் லைட்டுக்கும் சவுண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் சொல்கிறேன். உங்களுக்கு அப்போயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஒலி அலைகள் நெட்டலைகள் என்பதை புரிந்து கொள்ளுதல். சவுண்ட் இஸ் எ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஓகேங்களா? ஒலியின் பண்புகளை விளக்குதல், நேச்சர் ஆஃப் சவுண்டை டெஃபினேஷன் பண்ண போகிறோம். ஒலி எதிரொலிப்பு பற்றிய அறிவை பெறுதல், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். இப்போ லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அந்தமாதிரி சவுண்டோட ரிஃப்ளெக்ஷன், சவுண்டோட எதிரொலிப்பு, அதனால் என்னென்ன யூசேஜ் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒலி அலைகள் அவற்றின் பயன்களை அறிந்து கொள்ளுதல். இப்போ நார்மல் ஹியூமன் ஹியரிங் ரேஞ்ச் என்னென்னா 20 Hz to 20,000 Hz. இப்போ 20 Hz கீழே இருந்தானா குற்றொலி, 20,000 Hz மேலே இருந்தால் ஒலி. இது இன்ஃப்ராசோனிக், அது அல்ட்ராசோனிக். இப்போ பேசிக்காக ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று சொல்கிறேன் லைட்டுக்கும் சவுண்டுக்கும். ஓகேங்களா? லைட் இருக்குல்ல, லைட்டு எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வெற்றிடத்துலேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கேஸ், லிக்விட், சாலிட் எல்லாத்துலேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட். சவுண்ட் வெற்றிடம் வேக்கமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேங்களா? அதே போல் ஏர், லிக்விட், கேஸ் இப்படி இருக்கா? அதே போல் சவுண்டு வெற்றிடத்தில் தான் ஸ்பீடாக போவோமே. வெற்றிடத்தில் ஸ்பீடாக போவோம், அதுக்கப்புறம் ஏரு, அதுக்கப்புறம் லிக்விடு, அதுக்கப்புறம் சாலிடு. ஓகேங்களா? வெற்றிடம், காற்று, நீர், திடப்பொருள். இது சவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். வெற்றிடத்தில் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. இது ஸ்பீடாக எதில் போகும்னா சவுண்டு, அதுக்கப்புறம் லிக்விடு, அதுக்கப்புறம் தான் ஏரு. ஓகேங்களா? இது அதே போல் இது லைட் ஆகப்பட்டது என்னென்னா அதை குறுக்கலை சொல்லுவாங்க. இது நெட்டலை, லாங்கிடியூடினல் ட்ரான்ஸ்வர்ஸ். ஓகேங்களா? இப்போ சவுண்ட் இருந்தது லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது ட்ரான்ஸ்வர்ஸ் லைட்டு. ஓகே, அதே போல் லைட்டோட ஸ்பீடு, ஒலியோட ஸ்பீடு ஏர்மன் ஃபிஷின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏர்மன் ஃபிஷி அப்படின்றவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பார்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சவுண்டோட இது ஸ்பீடு எவ்வளோனா 340 மீட்டர்/செகண்ட். பட் ஆனால் இங்கே டேட்டாலாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ 0 டிகிரி செல்சியஸில் 330, 25 டிகிரி செல்சியஸில் 342, 340, 344, 340 மீட்டர்/செகண்ட். இப்போது லைட்டுக்கு என்ன பார்த்தீங்க? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சவுண்டுக்கு என்ன? 340 மீட்டர்/செகண்ட். அதனால தான் லைட்னிங், அந்த மழையின் போது மின்னல் உருவாகுதில்ல, அந்த டைமில் நமக்கு லைட்னிங், அந்த மின்னலாகப்பட்டது ஃபஸ்ட்டு வருது. அந்த தண்டர் சவுண்டு, இடி இருக்குல்ல, அது நெக்ஸ்ட்டு வருது. ஓகே, அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு டெஃபினேஷன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சன்லைட்டே எடுத்துக்கோங்க. சன்லைட், சூரிய ஒளியில் என்ன நடக்குது? நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு. ஹைட்ரஜன் ஹீலியமும் எனர்ஜி பேர்ன் ஆகி நமக்கு லைட்டு ப்ரொடியூஸ் ஆகி இங்கே வருதா? எவ்வளோ நேரத்தில் வருது? அது ஒரு கொஷின். 8 minutes 20 seconds, 500 seconds, 8.25 நிமிஷம். ஓகே, அது முடிஞ்சிச்சா? இப்போது அங்கேருந்து வர தெரிஞ்ச சவுண்டுக்கு, லைட்டுக்கு சவுண்டு ஏன் வரல? ஏன்னா நம்ம யூனிவர்ஸில் ஃபுல்லாகவே வேக்கம், அந்த அண்டத்தில் வெற்றிடத்தில் தான் ட்ராவல் ஆக நம்ம படித்தோம்ல. ஏன்னா சும்மா நம்ம வீட்டில் விறகு கட்டை எரிய வச்சாலே சவுண்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போது அங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஃபியூஸ் ஆகுக்குள்ள கண்டிப்பாக சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சவுண்டால் ஏன் நம்மளை வந்து அடைய முடியலைன்னா யூனிவர்ஸில் வெற்றிடம் இருக்குது. ஓகேங்களா? ஐ திங்க் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷன். ஒலியானது ஒரு வித ஆற்றலாகும். அது நமது செவியை அடையும் போது உணர்வை ஏற்படுத்துகிறது. சில
ஒலிகள் செவிக்கு இனிமையாகவும் சில ஒரு ப்ளசண்ட் மியூசிக் இருக்குல்ல அது சில ஒலிகள் இப்போது ஒரு திருவிழா போது இவங்க வீட்டை எதிர்த்தாப்புல ஒரு அந்த ஃபனல் மாதிரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குல்ல ஏர்லி மார்னிங்கில். சில ஒலிகள் கேட்பதற்கு இனிமையற்றதாகவும் இருக்கின்றன. ஆனால் அனைத்து ஒலிகளும் பொருட்கள் அதிர்வடையையே உண்டாக்கின்றன. பேசிக் கான்செப்டாக சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறது முக்கிய ரீசனே வைப்ரேஷன் டியூ டு வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். பொருள்கள் அதிர் உருவதுனால உருவாகுது. ஓகே, ஒலி எப்படி உருவாக்குறான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வெவ்வேறு ஒலி மூலங்களிலிருந்து தோன்றும் வெவ்வேறு ஒலிகளை நீங்கள் தினமும் கேட்கிறீர்கள். ஓகேங்களா, இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இசைக்கவைன்னா என்னென்னா டியூனிங் ஃபாக் சொல்லுவாங்க. டியூனிங் ஃபாக் ஒரு மாதிரி யூ ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் இப்படி லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். வைப்ரேட் ஆகிட்டுருக்குள்ள என்னென்னா அது சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இதுலேருந்து நம்ம என்ன தெரியும்னா ஒரு பொருள் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் முன்னும் பின்னுமாக அந்த வைப்ரேஷனில் இயங்கும்போது அது ஏர் மாலிக்யூல் காற்றில் இருக்கிற மாலிக்யூல் கூட ரியாக்ட் பண்ணி ஓகேங்களா அந்த எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்ரேட் ஆகுதுல்ல, வைப்ரேட் மூலயமா சவுண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எண்ட் ஆஃப் த டே என்னென்னா சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? வைப்ரேஷன் மூலயமா. ஓகேவா, இசைக்கவையின் புயங்களை ரப்பர் பட்டையில் அடிக்கும்போது அது அதிர்வடைகிறது. இசைக்கவையின் புயங்களை அதிர்வடைவதால் அருகில் உள்ள காற்று மூலக்கூறுகள் அதிர்வடைகின்றன. அதான் காற்று மூலக்கூறுகள் அதிர்வடையுது. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என்னென்னா காற்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அந்த 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 வைப்ரேட்டிங் எனர்ஜி இருக்குல்ல அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு மாலிகுலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம காதை வந்து அடையும். ஒலி அலைகள் பரவுதல் எப்படி சவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஒலி அலைகள் பரவ ஊடகம் தேவை. ஆக்சுவலி இல்லை ஓகேங்களா, ஒலி அலைகள் பரவ ஊடகம் தேவை. ஒலி அலைகள் பரவுவதற்கு காற்று, நீர், எஃகு போன்ற பொருட்கள் தேவை. நாம் ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல அது வேக்கமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் விட்டுருங்க. நான் போன 8th ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஃபோனை வெளில வச்சு ரிங் பண்ணி பாருங்கள், ரிங் ஆகுதா? அப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு ஏர் சக் பண்ண காற்றே இல்லாத ஒரு ஜாரை மூடிட்டு, ஒரு விசிபிள் ஜார் தான், ஒயிட் கலர் ஜார் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஃபோனை வச்சுட்டு ரிங் பண்ணி பாருங்கள், நமக்கு சவுண்டு கேட்காது. சவுண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் வேவ். ஒலி ஒரு அலை. ஒலியானது ஒளி மூலத்திலிருந்து ஒரு ஊடகத்திற்கு வழியே கேட்பதன் செவியை சென்றடைகிறது. ஒரு பொருள் அதிர்வடையும் போது அது அதனை சுற்றியுள்ள ஊடகத்தின் துகள்களையும் அதிர்வடை செய்யும். இப்போ அது வைப்ரேட் ஆகுதுல, வைப்ரேட் ஆகும்போது அது பக்கத்தில் இருக்கிற ஏர் மாலிக்யூலும் வைப்ரேட் பண்ணுது. அந்த வைப்ரேட் ஆகிற ஏர் மாலிக்யூல் அடுத்த ஏர் மாலிக்யூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம காதுக்கு வந்து அடையும். ஆனால் ஊடகத்தின் துகள்கள் இடம்பெறுவதில்லை. ஃபஸ்ட்டே சொன்னோன்னா அந்த ஏர் மாலிக்யூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதில்லை. ஓகேங்களா, எனர்ஜி ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒளி மூலத்தில் அதன் பாதிப்பு மட்டுமே இலக்கிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. பொருளொன்று அதிர்வடையும் போது அந்த பொருளிற்கு அருகிலுள்ள துகளானது தனது சமநிலை புள்ளியிலிருந்து விலக்கப்படுகிறது. அது ஒரு நியூட்ரல் சமநிலையாக இருக்கும். அதிலிருந்து விலகி தான் இத்துகள் அருகிலுள்ள துகள் மீது ஒரு விசையை செலுத்தி அதன் காரணமாக அருகிலுள்ள துகள் தனது ஓய்வு நிலையிலிருந்து நகர்ந்து செல்கிறது. அருகிலுள்ள துகளை இடப்பெயர்ச்சி அடைய செய்த பின்னர் முதல் துகள் தனது ஃபஸ்ட்டே சொன்ன அந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் முன்னும் பின்னுமாக அப்படி ஆகிறதுனால தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, நமது செவியை அடையும் வரை நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். ஓகே, தங்களது சமநிலை புள்ளியிலிருந்து அதிர்வு எனப்படும் முன்னும் பின்னுமாக இயக்கத்தை மேற்கொள்கின்றன. இதனால் அதிர்வானது முன்னோக்கி செல்கின்றது. இவ்வாறு முன்னோக்கி செல்லும் அதிர்வே அலை, வேவ். ஓகே, ஒலி அலைகள் நெட்டலைகளா அப்படின்னா என்ன? லாங்கிடியூடல் வேவ்ஸா இங்கிலீஷில்? இப்போ என்னென்னா ஒரு நம்ம ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஸ்ப்ரிங்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். என்னென்னா கம்ப்ரெஷன் ரேர் ஃப்ராக்ஷன் அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, மேலே உள்ள செயல்பாட்டில் கம்பிச்சுருளின் ஒரு சில பகுதியில் சுருள்கள் நெருக்கமாக இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அப்போது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்பகுதி நெருக்க பகுதி, இங்கிலீஷில் கம்ப்ரெஷன் அல்லது அழுத்த பகுதி எனப்படுகிறது. இரண்டு நெருக்கங்களுக்கு இடையே கம்பிச்சுருள் விலகி இருக்கும் பகுதி நெகிழ்வு பகுதி. அந்த இதுவாக இருக்குல்ல நெகிழ்வு பகுதி என்னென்னா ரேர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போது
அந்த நீங்களே இதில் பார்க்குறீங்களா, இந்த நெருக்கம் கம்ப்ரெஷன் இருக்குல்ல எவ்வளோ ஃபோர்ஸ்டாக இருக்குது, ரேர்ஃப்ராக்ஷன் நெகிழ்வு இருக்குல்ல ரிலாக்ஸ்டாக இருக்குல்ல, அதுதான் அது. இவ்வாறு நெருக்கமும் நெகிழ்ச்சியுமாக செல்லும் அலைகளே நெட்டலைகள். கம்ப்ரெஷன் ரேர்ஃப்ராக்ஷனாக அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகி போகிறது தான் லாங்கிடியூடினல் வேவ்ஸ், நெட்டலைகள் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். இதுவே லைட் எடுத்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்வர் வேவ்ஸ், குறுக்கலைகள். ஓகேங்களா, அது குறுக்கலைகள். சவுண்ட் எடுத்திங்கன்னா லாங்கிடியூடல் வேவ்ஸ். ஓகே, அது ட்ரான்ஸ்வர் வேவ்ஸ், குறுக்கலைகள். இது லாங்கிடியூடல் வேவ்ஸ், நெட்டலைகள். நெட்டலைகள் ஊடகத்தின் துகள்கள் பரவும் திசைக்கு இணையாக முன்னும் பின்னுமாக அதிர்வுகின்றன. புரியுதுங்களா? என்னென்னா அது அந்த இது பாஸ் ஆகுதுல்ல, அதுக்கு பேரலாக தான் போகுது, அதுக்கு கிடைமட்டமாக தான் போகுது. ஆனால் அங்கே லைட்டில் என்ன பண்ணோன்னா செங்குத்தாகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, முன்னும் பின்னுமாக அதிர்வும் நெட்டலைகள். ஒளியும் ஒரு நெட்டலையாகும். ஊடகத்தில் துகள்கள் நெருக்கமும் நெகிழ்ச்சியும் அடையும் போது அதன் வழியே ஒளி அலைகள் செல்ல முடியும். நெருக்கம் என்பது துகள்கள் அருகே இருக்கும் பகுதியாகும். ஒன்றுமே இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு பொருளை போட்டு நம்ம போட்டு கம்ப்ரெஸ் பண்ணுறோம், அதுதான் சொல்கிறாங்களே. ஏரை கம்ப்ரெஸ் பண்ணுவோம்ல, எப்படி சொல்கிறது, இப்போ சிரஞ்சில் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால தான் அந்த வாட்டர் ஆகப்பட்டது வெளியே வரும். அந்த மாதிரி கான்செப்ட் தான். நெகிழ்வு என்பது அதே ப்ரெஸ் பண்ண சிரஞ்சை நம்ம ரிட்டர்ன் பேக் பண்ணுறோம். அப்போ என்னென்னா ரிலாக்ஸ் ஆகும்ல, அதான் ரேர்ஃப்ராக்ஷன். அங்கே துகள்கள் விலகியே இருக்கும். ஒளி என்பது எந்திரவியல் நெட்டலைக்கு ஒரு உதாரணமாகும். மெக்கானிக்கல் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஓகே, ஒளி அலையின் பண்புகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வீச்சு நம்ம டயக்ராம் பார்த்துட்டு அடுத்தது அதை எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா நல்லாயிருக்கும். வீச்சுனா ஒன்றுமே இல்லை, இப்போது அதுக்குன்னு ஒரு பாயிண்டில் இருக்கும், அதுக்குன்னு ஒரு மீன் பொசிஷன் இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதிக தொலைவான இடப்பெயர்ச்சி, மீன் பொசிஷன் வந்து எவ்வளோ தூரம் போதோ அதான் வீச்சு. ஓகேவா? இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, வீச்சை இடப்பெயர்ச்சி. ஒரு ஒளியானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும்போது அந்த ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி வீச்சு எனப்படும். ஓகேங்களா, அந்த பெரும இடப்பெயர்ச்சி வீச்சு எனப்படும். அதிர்வுறும் பொருளின் வீச்சு அதிகமாக இருந்தால் ஒளி உரத்த ஒளியாகும். இப்போது ஏன் உரத்த பேசுகிறேன்னு கேட்குறீங்களா, அந்த ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருந்தால் இன்டென்சிட்டி அது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வீச்சு குறைவாக இருந்தால் அது மென்மையாக இருக்கும். இப்போ லேடிஸ் பேசுவாங்களே மென்மையான குரல், வீச்சானது ஏ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. ஆம்ப்ளிடியூட் ஏ, அதோட எஸ்ஐ அலகுன்னா மீட்ரு. நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, இதோட எஸ்ஐ அலகு மீட்ரு ஏன் சொல்கிறாங்கன்னு. இப்போ நார்மலாக இடப்பெயர்ச்சியோட எஸ்ஐ அலகு என்ன மீட்ரு, அதுதான் அது. ஃப்ரீக்வன்சி அதிர்வெண், இது என்னென்னா அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கையானது அதன் அதிர்வெண் எனப்படும். இது என்னன்னு சொல்லுவாங்க. அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு ஹெட்ஸ். ஓகேங்களா, அது என்னென்னு டயக்ராமில் காட்டுறாங்க, பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட ஹியரிங் ரேஞ்ச் என்னென்னா மொத்தம் 3 விதமாக சொல்லுவாங்க. நம்ம மனிதனோட ஹியரிங் ரேஞ்ச் 20 Hz to 20,000 Hz, அதை 20 kHz கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, 20 Hz கீழே இருந்தால் குற்றலைகள், 20,000 Hz மேலே இருந்தால் மீயொலிகள், இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக். ஓகேங்களா, அதோட யூசஸ்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போது நான் சொன்னல அந்த அதிர்வெண், ஒரு நொடியில் இவங்க நிமிஷம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. அந்த ஏக்கு இந்த ரைட் சைடு இருக்குல்ல, மேலே ஏறி ஒரு தடவை கீழே வந்து இப்படி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிள். இப்போது இப்படி வர்றதுக்கு ஒரு நொடியில் இந்த மாதிரி எத்தனை கம்ப்ளீட் சைக்கிள் நடக்கு, ஒரு நொடியில் இந்த மாதிரி எத்தனை, இப்போ இந்த மாதிரி 2 இருக்கலாம் இல்லை 3 இருக்கலாம், ஒரு நொடியில் எத்தனை கம்ப்ளீட் சைக்கிள் நடக்கு, அதான் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கையானது அது அதிர்வெண் எனப்படும். புரியுதுங்களா? என்னென்னா ஒரு நொடியில் எவ்வளோ கம்ப்ளீட் சைக்கிள், எத்தனை தடவை மேலே கீழே போய் வருது. இப்போ இப்படி மேலே போய் கீழே வந்து இப்படி வந்துச்சுன்னா அது மறுபடியும் அது இது தொட்டுதுன்னா தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். அந்த மாதிரி ஒரு செகண்டில் எத்தனை கம்ப்ளீட் சைக்கிள், அதுதான் அதிர்வெண்.
அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அலைநீளம் லாம்டா. நீங்களே பாருங்கள், லாம்டானா ஒன்றுமே இல்லை, எப்படி சொல்கிறது, நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு வரலாம். அதிர்விடும் துகள் என்று ஒரு அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தின் அலை பரவும் தொலைவு அலைநீளம் எனப்படும். ஒரு ஒளி அலை இரண்டு நெருக்கங்கள் மற்றும் நிகழ்வுகள் மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவே அது அலைநீளம் எனப்படும். அலைநீளமானது லாம்டா, அதை லாம்டான்னு கொடுப்பாங்க. அதில் எஸ்ஐ அலகுனா மீட்டர். என்ன சொல்ல வராங்கன்னா, நெருக்கம் தளர்வு பார்த்தோமா, நெருக்கம் நெகிழ்வா. இப்போ மேலே தான் நெருக்கம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இரண்டு நெருக்கங்களுக்கு இடைப்பட்ட ரெண்டு கம்ப்ரெஷன் இல்லை ரெண்டு ரேர்ஃப்ராக்ஷன், இரண்டு நெருக்கங்கள் இல்லை இரண்டு நெகிழ்வுகள், இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் அலைநீளம் லாம்டா. அதோட யூனிட் என்னன்னா மீட்டர், ஓகேங்களா. இதில் அலைவு காலத்தை மாறன்ற பார்த்தீங்களா. அதிர்வு துகள் ஒரு முழுமையான அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அலைவு காலம் எனப்படும். இதை டீன் டினோட் பண்ணுவாங்க. எஸ்ஐ அலகு முறையில் இதன் அலகு வினாடி. நம்ம டைமோட யூனிட்னா செகண்டு. அலைவு காலமும் இந்த ஃப்ரீக்வன்சியும் எப்போவுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், நேர்த்தகவல் இருக்கும், ஓகேங்களா. இதோட இது என்னென்னா, இப்போ ஃப்ரீக்வன்சியில் என்ன சொன்னோம், நம்ம ஒரு நொடியில் எவ்வளோ கம்ப்ளீட் சைக்கிள். இதில் என்னென்னா ஒரு சைக்கிள் போய் வரதுக்கு எவ்வளோ செகண்டு, அவ்வளோதான் வித்தியாசமே. ஃப்ரீக்வன்சியில் ஒரு நொடியில் எத்தனை சைக்கிள் போய் வருது, முன்னும் பின்னுமா போய் ஒரு செகண்டில் எவ்வளோ போய் வருதுன்னா அதான் ஃப்ரீக்வன்சி. இது டைம் என்னென்னா ஒரு சைக்கிள் போய் வர எவ்வளோ செகண்ட் எடுத்துக்குது, எவ்வளோ செகண்ட்ஸ் ஒரு சைக்கிள் போய் வர எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது, இவ்வளோ தான் வித்தியாசம். அதனால தான் அது ரெண்டும் எதிர்த்தகவல் இருக்குது, ஓகேங்களா. நேர்த்தகவலில் எதிர்த்தகவல். இது பின்னாடி ஃபார்முலாவில் யூஸ் ஆகும். பல்வேறு ஒளிகளை வேறுபடுத்தும் காரணிகள் என்னென்னா ஒளி உரப்பு இல்லைன்னா ஒளிச்செறிவு, சவுண்ட் இன்டென்சிட்டி, லவுட்னஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சுருதினா என்னென்னா பிச், இங்கிலீஷில் பிச், ஓகேவா. சுருதினா என்னென்னா இங்கிலீஷில் பிச்சு. அடுத்தது தரம் இந்த சென்ஸ்னா குவாலிட்டி, ஓகே. ஒன்று பார்க்கலாம். ஐ திங்க் இது அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இது நான் சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ வீச்சுனா என்னென்னா அந்த பார்ட்டிகள் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி, ஆம்ப்ளிடியூட் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. அப்போது அதை ஏன் டினோட் பண்ணுவாங்க, அதை யூனிட்னா எம். இது அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி என்னென்னா ஒரு நொடியில் 1 செகண்டில் இப்படி ஒரு மேலே ஏறி திரும்ப கீழே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகுதுல்ல, அதுபோல் சைக்கிள் எத்தனை தடவை நடக்குதோ அதான் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அலைவு காலம் என்னென்னா ஒரு சைக்கிள். இப்போ என்னென்னா அது ஒரு நொடியில் எவ்வளோ சைக்கிள்னு சொன்னாங்களா, இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் நடக்க எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குதோ அதான் அலைவு காலம். அது ரெண்டும் எதிர்த்தகவல் இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அலைநீளம் ஒன்றுமே இல்லை, இரண்டு நெருக்கங்கள் இல்லைன்னா இரண்டு நிகழ்வுகள், இரண்டு கம்ப்ரெஷன்ஸ் இல்லை ரெண்டு ரேர்ஃப்ராக்ஷனுக்கு இடைப்பட்ட தூரம் தான் வேவ் லென்த் லாம்டா. ஐ திங்க் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மூவ் ஆகலாம், ஓகே. நெக்ஸ்ட்டு ஒளிச்செறிவு, லவுட்னஸ் ஆர் இன்டென்சிட்டி, இதை பற்றி பார்க்கலாம். ஒரே அதிர்வெண் கொண்ட இரண்டு ஒலிகள் உரப்பு பண்பு மூலம் வேறுபடுத்தப்படுகின்றன. சேம் ஃப்ரீக்வன்சி கொண்ட ரெண்டு சவுண்டு. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த ஃப்ரீக்வன்சினா என்ன சொன்னேன், ஒரு செகண்டில் எத்தனை தடவை போய் வருது, அதான ஃப்ரீக்வன்சி. ஒரே அதிர்வெண் கொண்ட இரண்டு ஒலிகள் உரப்பு பண்பு மூலம் வேறுபடுத்தப்படுகின்றன. ஒரு ஒலியானது உரத்ததா அல்லது மென்மையானதா என்பது அது வீச்சை பொறுத்து அமையும், ஓகேவா. அது ரொம்ப லவுடாக இருக்கா இல்லை இதுவாக இருக்கான்னு பொறுத்து அந்த வீச்சை பொறுத்து வரும், ஓகேவா. ஒரு மேசையை மெதுவாக தட்டும்போது மெதுவான ஓசை கேட்கும், ஏனெனில் குறைந்த வீச்சுடைய ஒலியானது உண்டாகிறது. மேசையை ஒன்றுமேல் நம்ம ஒரு பெஞ்சை வேகமாக தட்டினாலும் ஸ்மாலாக தட்டினாலும் அதை பற்றி தான் சொல்ல வராங்க, ஓகேவா. அதிக செறிவுடைய ஒலியானது அதிக ஆற்றலை பெற்றிருப்பதால் அதிக தூரம் செல்ல முடியும். ஒலியானது அதன் மூலத்திலிருந்து விரிந்து கொண்டே செல்வதால் அதன் வீச்சு குறைந்து கொண்டே செல்லும். ஒரே அதிர்வெண் கொண்ட மென்மையான மற்றும் உரத்த ஒலி படத்தில் காணலாம், ஓகேங்களா. சேம் ஃப்ரீக்வன்சி தான், ஓகேவா. ஆனால் அதோட உரப்பை பற்றி சொல்கிறாங்க. ஒளியின் உரப்பு பண்பானது அதன் செறிவை சார்ந்திருக்கும். ஒளியின்
உரப்பு பண்பானது அதன் செறிவை சார்ந்திருக்கும். ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு செறிவு எனப்படும். எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள், செறிவுனா ஒரு நிமிஷம் இருங்க. செறிவுனா இன்டென்சிட்டி தான், ஆனால் என்னென்னா இது வீச்சை பொறுத்து தான் இருக்கும். வீச்சு இருக்குல்ல, வீச்சை பொறுத்து தான். ஆம்ப்ளிடியூடு இப்போது இதில் பாருங்கள், இதில் ஆம்ப்ளிடியூட் பெருசாக இருக்கா, இதில் ஆம்ப்ளிடியூட் சின்னதாக இருக்கா, அதான் இதில் ரொம்ப சொல்லியிருக்காங்களே. வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஒளிச்செறிவுனா என்னென்னா, இப்போ இதில் இருந்து என்ன ஃபைனலாக சொல்ல வராங்கன்னா, லவுட்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட். உரப்பு வீச்சுக்கு நேர்த்தகவல் இருக்கும், அதான் சொல்ல வராங்களே. ஓகேவா. ஒளியின் உரப்பு பண்பானது அதன் செறிவை சார்ந்திருக்கும். ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு செறிவு எனப்படும். செங்குத்தானது இது தான் சொல்கிறாங்க. பர்பெண்டிகுலராக இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அதை பொறுத்து தான் மாறுன்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஒரு இடத்தில் கேட்கும் ஒளியின் செறிவானது கீழ்கண்ட காரணிகளை பொறுத்து மாறும். என்னென்னா, ஒளி மூலத்தின் வீச்சு என்னென்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒளி மூலத்தின் வீச்சு ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, அதை பொறுத்து. நெக்ஸ்ட்டு, ஒளி மூலத்தின் கேட்பவருக்கு இடையே உள்ள தொலைவு. இப்போ ஒருத்தவன் ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்கான், அவனுக்கும் 10 மீட்ரு கிட்ட இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது அப்சர்வருக்கும் சோர்ஸுக்கும் இடைப்பட்ட தூரம். ஓகேங்க. ஒளி மூலத்தின் பரப்பு, அந்த ஒளி மூலத்தோட சர்ஃபேஸ் ஏரியா, ஒளி மூலத்தின் அடர்த்தி டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ், ஒளி மூலத்தின் அதிர்வெண். ஒளியின் செறிவானது டெசிபிள் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ நான் பார்த்தது கொஷின் ஏரியாவே கிடையாது. மேபி இந்த எதாவது சார்ந்திருக்குன்னு இந்த 5 கொஷின் கேட்கலாம், என்னென்ன கேட்கலாம். இப்போ ஒளியின் செறிவானது எஸ்ஐ யூனிட்னா டெசிபிள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சுருதினா பிச் இங்கிலீஷில். ஓகேவா. இது என்னென்னா, அந்த கீச்சு சவுண்ட் இருக்குல்ல, கீச்சு சவுண்ட் இருக்குல்ல, அதை வித்தியாசப்படுத்தி காட்டுது. அதை ஸ்ட்ரில்லாக இல்லை பேஸான்னு சொல்லுவாங்க. என்னென்னா உள்ளார என்னன்னு சொல்கிறேன். சுருதி என்பது ஒரு ஒளியானது கனத்ததா அல்லது கீச்சலானதா, ரொம்ப ஹார்டாக இருக்கா இல்லை கீச்சுன்னு இருக்கா, இவ்வளோ தான் என்பதை அறிய உதவும் ஒளியின் பண்பாகும். அதிக சுருதி கொண்ட ஒளிகள் கீச்சலாகவும் குறைந்த சுருதி கொண்ட ஒளிகள் கனத்ததாகவும் இருக்கும். அதிக சுருதினா மேக்ஸிமம் உமன்ஸ் தான் இருக்கும். நம்ம மென் எல்லாமே கனத்ததாக தான் இருக்கும். 2 இசைக்கருவிகளில் எழுப்பப்படும் ஒரே வீச்சை கொண்ட ஒரே ஆம்ப்ளிடியூட். இப்போ தான் மறுபடியும் வராங்க பாருங்கள். ஒரே வீச்சை கொண்ட 2 ஒளிகள் வேறுபட்ட அதிர்வெண்கள் கொண்டிருந்தால் 2 இப்போ என்னென்னா ஆம்ப்ளிடியூட் சேம். இங்கே என்னென்னா அந்த வீச்சு சேமு, ஆனால் அதிர்வெண் மாறுது. வீச்சு சேருது, அதிர்வெண் மாறுது கொண்டிருந்தால் அவை ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன. குறைந்த சுருதி மற்றும் அதிக சுருதி கொண்ட 2 ஒளிகள் குறிக்கும் அலைபடங்கள். இவ்வளோ தான். அந்த குறைந்த சுருதி பார்த்திங்களா, குறைந்த சுருதி மேலே ஏறி வருதா, இது உயர் சுருதி. ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம குறைந்த சுருதினா நாம், ஹை சுருதினா விமன்ஸ், அவ்வளோதான். ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன சேமாக இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க. என்ன வேரி ஆகுது, வீச்சு காமனு, அதிர்வெண் மாறுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தரம். 2 வெவ்வேறு இசைக்கருவிகளால் எழுப்பப்பட்ட ஒரே மாதிரியான உரப்பு மற்றும் சுருதியை கொண்ட 2 ஒலிகளை வேறுபடுத்துவதற்கு தரம் என்று பண்பாகும். ஒரே மாதிரியான உரப்பு மற்றும் சுருதி. இதில் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, உரப்பு இன்டென்சிட்டி, அதுவும் சுருதி பிச்சு, இது 2மே சேமாக இருந்தால் வேறுபடுத்துவதற்கு தரம் என்ற பண்பு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நம்ம உரப்புக்கு அதுக்கு ஒரு இது பார்த்தோமா, ஆம்ப்ளிடியூடை பொறுத்து. இதுக்கு சுருதிக்கு பிச்சுக்கு பார்த்தோமா, இது 2மே சேமாக இருந்தால் அது வேறுபடுத்துறதுக்கு என்னென்னா குவாலிட்டின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஒரே அதிர்வெண்ணை கொண்ட ஒளியானது டோன் எனப்படுகிறது. இப்போ ஒன்றுமே இல்லை. அது என்னென்னா, இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டோன் நோட்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது எப்படி சொல்கிறது, அந்த மியூசிக் டைரக்டர்லாம் போடுவாங்க தெரியுமா, டோன்
சிங்கிள் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒரே ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும், அதை தோணின்னு சொல்லுவாங்க தமிழில். சிங்கிள் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு கலெக்டிவ் ஆஃப் டோன் இஸ் கால்ட் நோட். ஓகேவா? தோணி எனப்படுகிறது. பல்வேறு தொனிகள் இந்த டோன்லாம் சேர்த்து தான் நோட். இப்போ பழைய காலத்துலலாம் இந்த நம்ம இசைஞானி அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அந்த ஒரு புக்கை வச்சுட்டு பார்த்து நோட் வச்சுட்டு பண்ணுவாங்கள்ல. இப்போது தனியாக பண்ணால் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி, அது என்னென்னா டோன். அதுலேருந்து கலெக்டிவ் ஆஃப் அந்த தோணியெல்லாம் ஒன்று சேர்த்தோன்னா அதை நோட்னு சொல்லுவாங்க. நோட் எனப்படுகிறது. சுரம் டிம்மர் என்பது தோணி என்பதை வேறுபடுத்தக்கூடிய பண்பாகும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்டென்சிட்டியும் சேமாக இருந்து சுருதியும் சேமாக இருந்து அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா அந்த நோட்டை பற்றி சொல்கிறாங்க. டோன்னா என்னென்னா சிங்கிள் ஃப்ரீக்வன்சி. அந்த கலெக்டிவ் ஆஃப் டோன் இஸ் கால்டு நோட். இன்னா டியூன் போடுறீங்க அப்படி கேட்பாங்களே, இன்னா டியூன் போடுறீங்க அதான் டோனு. நோட் என்னென்னா அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சது தான் இது மொத்த சாங்கு. ஒளியின் வேகம் இப்போ நார்மலாக நமக்கு தெரியும்ல, ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன், வேகம் ஈக்குவல் கடந்த தொலைவு காலம், இதில் கடந்த தொலைவு என்ன, அந்த நம்ம பார்த்தோம்ல, ஒரு நெருக்கத்துக்கும் இன்னொரு நெருக்கத்துக்கும், ஒரு நிகழ்வுக்கு இன்னொரு நிகழ்வு, ஒரு கம்ப்ரெஷன் இன்னொரு கம்ப்ரெஷனுக்கும், ஒரு ரேர்ஃப்ராக்ஷனுக்கும் இன்னொரு ரேர்ஃப்ராக்ஷன் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை லேம்டான்னு சொன்னோமா, அதான் கடந்த தொலைவு லேம்டா. இது டைம் என்ன டீன்னு சொன்னோமா, அந்த டீக்கு என்ன சொன்னேன், டி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என், கால அளவு ஃப்ரீக்வன்சிக்கு எதிர் தகவல் இருக்கும். அப்போது டி ஈக்குவல் டு 1/n. இப்போ இந்த டீன்ற இடத்துல 1/n போட்டிங்கன்னா இந்த 1/n ஆகப்பட்ட மேலே போச்சுன்னா v ஈக்குவல் டு n லேம்டா. இருங்க அதை காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, கடந்து சொல்லுங்க லேம்டான்னு சொல்லுவாங்க, இதை டீன்னு சொல்லுவாங்க. லேம்டா பை டி, v ஈக்குவல் டு லேம்டா பை டி, டி ஈக்குவல் டு 1/n, v ஈக்குவல் டு n லேம்டா. ஊடகத்தின் பண்புகள் மாறாமல் இருக்கும்போது அனைத்து அதிர்வெண்களை கொண்ட ஒலிகள் வேகமும் ஒன்றாகவே இருக்கும். இப்போ அந்த மீடியத்தோட பர்டிகுலர்ஸ் எதுவுமே மாறலைன்னா அனைத்து அதிர்வெண்களை கொண்ட ஒலிகள் வேகமும் ஒன்றாக. இப்போ ஃப்ரீக்வன்சிலாம் மாறி இருந்தாலுமே அது எல்லாமே சேமாக தான் இருக்கும். அவ்வளோதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்னதாக சம் கொடுத்துருக்காங்க, அது தேவையில்ல. பல்வேறு ஊடகங்கள் ஒளியின் வேகம். டைரெக்டாக ரொம்ப டைம் ஓட்டிட்டேன், சாரி. இப்போ 0 டிகிரி செல்சியஸில் 330 மீட்டர் பர் செகண்டு, 25 டிகிரி செல்சியஸில் 340 மீட்டர் பர் செகண்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 334 வரும். நம்ம தப்பாக கொடுத்துருவாங்க, 340 வரும். ஓகேங்களா, அதை விட்டுருங்க. இப்போ இது வேல்யூவில் மக்கப் பண்ணிக்கோங்க. அலுமினியம் 6420 மீட்டர் பர் செகண்டு, நிக்கல் 6040, எக்கு ஸ்டீல் 5960, அயன் 5950, பித்தளை 4700, கண்ணாடி 3980. திரவங்களில் கீழேருந்து படிச்சுக்கோங்க. இந்த மெத்தனால், எத்தனால், பியூர் வாட்டரு, சால்ட் வாட்டரு. 11, 12, 14, 15 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 11, 12, 14, 15, 1103, 1207, 1498, 1531. வாயுக்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹைட்ரஜன் ஹீலியம் ஒரு பேர் 1284, 965 ஒரு பேர். ஓகேவா. ஏர் ஆக்சிஜன், கந்தக ஆக்சைடு 340, 316, 213. இது எப்படின்னா எயித்தில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன டேட்டாலாம் சேமாக தான் இருக்குது, பட் ஆனால் நம்பர் ஆஃப் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது 10th. அதெல்லாம் மக்கப் பண்ணி தான் ஆகணும். அதை விட இங்கே கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒளியானது காற்றை விட நீரில் எவ்வளோ வேகம் போகும், இவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. சவுண்டு தண்ணியில் வேகமாக போகும்னு நமக்கு தெரியாது. 5 மடங்கு வேகமாக போகும். கடல் நீர் ஒளியின் வேகம் 5500 km/h இருப்பதால் கடல் நீருக்குள் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 2 திமிங்களும் ஒன்றுடன் ஒன்று எளிதில் பேசிக்கொள்ள முடியும். ஒளி முழக்கம் என்பது என்னென்னா, இங்கிலீஷில் சூப்பர் சோனிக்னால் அதில் நான் என்னன்றதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பலாம் டெப்த்தாக உள்ளாரெலாம் படித்து கிடத்தினா நோ யூஸ். இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரெயினே கூட எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னா சவுண்டோட ஸ்பீடு என்ன, 340 மீட்டர் பர் செகண்டாக. அதை தாண்டி எக்ஸீட் ஆகிடுச்சினாலே, அதை கடந்துட்டாலே அங்கே உருவாகக்கூடிய இது என்னென்னா ஒளி முழக்கம். ஓகேவா. அது சூப்பர் சோனிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டாகப்பட்டது என்னென்னா
அந்த பக்கத்தில் இருக்க கண்ணாடியை பிரேக் பண்ணுறோம், அந்த பார்ட்டிகளை கூட உடச்சிரும். அதான் சொல்லுவாங்க. உள்ள ஒரு படித்து காட்டுறேன். ஒரு பொருளின் வேகமானது காற்றின் ஒலியின் வேகத்தை விட 300 மீட்டர்/செகண்ட் அதிகமாகும் போது ஒரு மீயொலி வேகத்தில் செல்கிறது. துப்பாக்கி, குண்டு, அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். துப்பாக்கி, குண்டு, ஜெட் விமானம் ஆகாய விமானங்கள் போன்றவை மீயொலி வேகத்தில் செல்பவையாகும். ஒரு பொருளானது காற்றில் ஒலியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லும்போது அவை அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன. இவ்வதிர்வலைகள் அதிக ஆற்றலை பெற்றிருக்கும், ரொம்ப எனர்ஜி இருக்கும். ஓகேவா? இவ்வதிர்வலைகள் காற்றில் ஏற்படும் அழுத்த மாறுபாட்டின் காரணமாக அவை கூர்மையான மற்றும் உரத்த ஒலியை உண்டாக்குகின்றன. இதனை ஒலி முழக்கம், அதாவது சூப்பர்சோனிக் என்றாங்க. ஆகாய விமானங்களால் உண்டாகும் அதிர்வலைகள் கண்ணாடி மற்றும் கட்டடங்களை சேதப்படுத்தும் அளவிற்கு அதில் வரதில் ஒரு சவுண்டு, அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டு ஒரு கண்ணாடியும் கட்டடத்தையும் சேதப்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குமா. இதில் என்ன சொல்ல வராங்க மட்டும் ஷார்ட்டாக சொல்கிறேன், மறுபடியும் கேளுங்க. ஒலி முழக்கம்னா சூப்பர் சோனிக். இப்போது ஒரு பொருள் அந்த சவுண்டோட ஸ்பீடை தாண்டி எக்ஸீடாகி ஒரு ஸ்பீடாக போச்சுன்னா, சவுண்டுக்கும் ஒரு ஸ்பீட் இருக்குல்ல, அது எக்ஸீடாகி ஒரு ஸ்பீடாக போச்சுன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டாகப்பட்டது என்னென்னா ஒலி முழக்கம்னு சொல்கிறாங்க. அது சூப்பர் சோனிக்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு கண்ணாடியே பிரேக் ஆகலாம், இல்லை ஒரு கட்டடம் கூட பிரேக் ஆகலான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒலி எதிரொலிப்பு. இப்போ ஒலி எதிரொலிப்புன்னா நம்ம லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம்ல, அந்த லைட்டு அதுதான் சவுண்டுக்கு வருமே. ஏன்னா ஒலியானது ஒரு புள்ளியிலிருந்து ஏற்படுத்தும் படுகோணமானது அது எதிரொலிக்கும் கோணம் சமமாகும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம அதில் லைட்டில் பார்த்தது தான். ஒரு படும் திசையும் ஒளிப்படும் திசையும் எதிரொலிக்கும் திசை மற்றும் அப்புள்ளியால் வரையப்பட்ட செங்குத்து கூட ஆகியும் ஒரே தளத்தில் இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் நார்மல் டு த பிளேனார் அப்பியர் இன் த சேம் பிளேன். ஓகே, பலமுறை எதிரொலிப்பின் பயன்கள். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஊரெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு திருவிழா காலங்களில் இந்தமாதிரி ஸ்பீக்கர் வைப்பாங்கள்ல, அது. அப்புறம் ஒரு நிமிஷம், குழல் பெருக்கி, ஒலிபெருக்கி, குழல்கள், நாதஸ்வரம், செனாய், தாரை போன்ற இசைக்கருவிகள் யாவும் ஒலியானது ஒரு குறிப்பிட்ட திசையில் பரவும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. இப்போது இதில் பேசுனீங்கன்னா பின்னாடி பக்கம் கேட்குமா? கேட்காது. ஏன்னா அதுக்குன்னு அவன் டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அதான் சொல்கிறாங்க. கருவிகள் ஒரு குழாயினை தொடர்ந்து ஒரு கூம்பு வடிவ அமைப்பானது ஒலியை பெருக்கமடைய செய்து கேட்பவரை நோக்கி முன்னேறி செல்லுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் என்னென்னா அது சொல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெத்தஸ்கோப். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு இது. என்னென்னா நம்ம ஹார்ட் பீட் சவுண்ட் இருக்குல்ல, ஹார்ட் பீட் சவுண்டு டாக்டர் ஈவன் எவரி ஒன் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் போனாலே அவர் இதை வச்சு கேட்பார். ஈவன் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கூட அதை கேட்டு பாருங்கள். என்னென்னா மைன்யூட் சவுண்டை கூட அதுக்கு மல்டிபிள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பன்முக எதிரொலிப்பு பண்ணி நம்ம அவரோட காதுக்கு அதை கொண்டு வரும். இதய துடுப்பளவி என்பது ஒரு மருத்துவ கருவியாகும். இது உடலில் உண்டாகும் ஒலிகளை கேட்க உதவுகிறது. உடலில் தோன்றும் ஒலியானது இக்கருவியில் உள்ள இணைப்பு குழாயில் பலமுறை எதிரொலிப்படைந்து மருத்துவரின் செவியை அடைகிறது. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு இயர்ஃபோனை பற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நேரம் நம்ம இயர்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நமக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. ஈவன் காது கேட்காம கூட போயிடும். நம்ம இயர்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நம்ம வண்டியில் போகக்குள்ளே ஆக்சிடென்ட் கூட நடக்கும். அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நீண்ட தூரம் காதுகள் பொறியை பயன்படுத்தும் போது உட்செவி பகுதியில் தொற்று ஏற்படுவதுடன் செவிப்பறை பாதிக்கப்படும் நிலையும் உருவாகும். நீங்கள் சாலையில் செல்லும்போது சிக்னல்களை கடக்கும்போது காதுகள் பொறியை பயன்படுத்தினால் உங்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியானது. தூங்கும்போது காதுகள் பொறியை பயன்படுத்துவது பேராபத்தினை ஏற்படுத்தும். சிலர்லாம் என்னென்னா ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டு தூங்கும். அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏனெனில் அதனுள் மின்சாரமானது செல்கிறது. அதிகமான பயன்படும் எரிச்சலையும் உண்டு பண்ணலாம். ஓகேவா? ஆகவே காதுகள் பொறியை பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். ஹெட்செட் எங்கன்னா சப்போஸ் நம்ம இப்போ படிக்கிறது கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ட்ராவல் டைமில் அங்கே மட்டும் யூஸ் பண்ணால் போதும். எதிரொலி ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு உயரமான இந்த குணா குகை சம்திங் இதெல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு சில இடத்துல போய் நம்ம கத்தனோன்னா அது ரிட்டன் கேட்கும். ஒரு எக்கோ ஏற்படக்கூடிய அதிகமான தொலைவு எவ்வளோன்னு கேட்பாங்க. குறைஞ்சபட்ச தொலைவு எவ்வளோன்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு உயரமான கட்டடத்துலையோ ஒரு மலையிலையோ ஒரு எதிரொலிக்கும் பரப்புக்கு முன்னாடி நீ கத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது ரிட்டன் பேக் ஆகும். ஒரு வினாடியில் இப்போ நம்ம பிரெயினால் எவ்வளோ சவுண்டு சென்ஸ் பண்ண முடியும்? 10 1 மடங்கு. ஒரு வினாடியில் 10 1 பங்கு காலத்திற்கு ஒலியானது தொடர்ந்து மூளையில் உணரப்படுகிறது. அப்போ 10 1 பங்குனா 1/10. ஓகேவா? நம்ம மூளையால் உணரக்கூடியது என்னென்னா 10 1 பங்கு. அப்போது 1/10, அதை 0.1 செகண்ட் சொல்கிறாமா? ஓகேவா?
0.1 வினாடியாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இப்போ நார்மலாக நம்ம சவுண்டோட இது என்ன 340 மீட்டர் பெர் செகண்ட் அப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா 340 மீட்டர் பெர் செகண்டு. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இப்போது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். இப்போ நமக்கு என்ன தொலைவு தான் தேவை. அப்போ தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம். இப்போ இதில் வேகம் என்ன 340 மீட்டர் பெர் செகண்டு, காலம் என்ன 0.1 மீட்டர் பெர் செகண்டு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 34 மீட்டர். இப்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா இப்போது ஒரு நார்மலாக ஒரு ஆளுக்கு ஒரு அந்த எக்கோ கேட்கணுன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே 34 ஆன்சர் போட்டுக்கூடாது. ஏன்னா போகிறதுக்கு 17 மீட்ரு, ரிட்டன் பேக் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதில் இப்போ தானே பார்த்தோம் நம்ம அந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக ஒரு 17 மீட்ரு, ரெண்டும் சேர்த்தா 34 மீட்டரா. அப்போ ஆன்சர்னா 34 மீட்ரு. இதை படிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் இப்போ ஒரு எக்கோ ஏற்பட குறைந்தபட்ச தூரம் 17 மீட்டர் தேவைப்படுதுன்னா அதே போல் நம்ம கண் இருக்குல்ல, கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ தூரத்தில் வச்சா ஒரு பர்ஃபெக்ட் விசிபிள்னு அதையும் ரேண்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது 25 சென்டிமீட்ரு, இது 17 மீட்ரு, இது 17 மீட்ரு, அது 25 சென்டிமீட்டர். ஓகே, அதான் சொல்லியிருப்பாங்க. அது உள்ள வேறு எதுவும் இல்லை. எதிரொலிப்புகள், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, சாரி எதிர்முழக்கம்னா ரிவர்பரேஷன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு தேட்டர்லேயோ ஒரு சில இடத்துல இல்லைனா தெர்மாக்கோல், ஒரு சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் இதெல்லாம் வச்சு என்னென்னா அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேவா, அது கட்டைக்குள்ளே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஈவன் சேர்லாம் இருக்குல்ல, சேரில் கூட அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பெரிய அலைகள் ஏற்படுத்தும் ஒளியானது அறையின் சுவர்கள் பட்டு மீண்டும் எதிரொலிப்பு அடைந்து அதன் கேட்கும் தன்மை சுழியாகும் வரை நீட்டித்திருக்கும். ஒன்றுமேல இப்போ நம்ம அந்த வாக்கல் கார்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சவுண்ட் ஆகப்பட்டது என்னென்னா ப்ரொடியூஸ் ஆகி நம்ம ஹியரிங்கை நம்ம காதை வந்து அடையிற அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். அதான் பன்முக எதிரொலிப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் காட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அரங்கத்தில் அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கலையரங்கம், பெரிய அறைகள், திரையரங்கம், ஒளிப்பதிவு கூடங்கள் போன்றவற்றில் ஏற்படும் அதிகமான எதிர்முழக்கம் விரும்பத்தக்கதல்ல. இந்த இப்போ ஒன்றுமே நீங்கள் தேட்டருக்கு போய் உட்காடுறீங்க, அங்கே ரொம்ப மல்டிபிள் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகல. ஏனெனில் இசையை ரசிக்கவோ பேச்சை தெளிவாக கேட்கவோ இயலாது. எதிர்முழக்கத்தை குறைப்பதற்காக கலையரங்கில் மேற்கூரைகள், சுவர்கள் போன்றவற்றை ஒளியை உட்கொள்ளும் தன்மை கொண்ட பொருள்களால் அமுக்கப்பட்ட நார் அட்டைகள், நான் சொன்னல தெர்மாகோலு, பிளாஸ்டரு, அதோட ஈவன் சேரில் கூட கொடுத்துருப்பாங்க. அதான் சொல்கிறாங்களே, இதுதான் ரிவர்பரேஷன் சொல்லுவாங்க. எதிர்முழக்கம். நெக்ஸ்ட்டு மீயொலி 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போச்சுனாலும் அது மீயொலி தான். ஓகேங்களா, இந்த அலைகள் மனித செவிகளால் உணர முடியாது, ஆனால் விலங்குகள் இவற்றை கேட்டு உணர முடியும். உதாரணமாக நாயால் மீயொலியை அலைகளை கேட்க முடியும். சாலைகள் நடுவே ஓடி இப்போ என்னென்னா ஒரு அந்த நம்ம வெஹிக்கிளில் இருக்குல்ல ஹார்ன் சவுண்டு, அது என்னென்னா அந்த மீயொலியை தான் கொடுப்பாங்களே. ஏன்னா இப்போ ஒரு காட்டுக்குள்ளெலாம் போகக்குள்ளே மானுக்கு சென்ஸ் பண்ணிக்குமா ஃபஸ்ட்டே இது போல் சவுண்டு கேட்கல, இங்கே ஏதோ ஒரு வருது, அதனால் அந்த பாதைக்கு வராது அது. ஓகே, மீயொலி அலைகள் முக்கியமான பயன் என்னவென்றால் இவை மனித உடலின் உறுப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுகின்றன. நம்ம இன்னர் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதை ரிசர்ச் பண்ண மீயொலி அலைகள் உடலினுள்ள செலுத்தும் போது அவை உடல் உறுப்புகள் மற்றும் எலும்புகள் பட்டு எதிரொலிக்கப்படுகின்றன. இந்த அலைகள் கண்டறியப்பட்டு ஆராயப்பட்டு கணினியில் சேமிக்கப்படுகின்றன. இதை தான் நம்ம எக்கோகிராம்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம பாடியில் அதை செலுத்தக்குள்ளே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதில் அதை எக்கோகிராம்னு சொல்கிறாங்க. இது மருத்துவ ஆய்வுகளில் பயன்படுது. கடல் கண்காணிப்புகளும் மீயொலிகள் பயன்படுகின்றன. ஓகே, அதை நம்ம அதில் சொல்லுவோம்ல, அந்த சோனார் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ டெப்த்தில் அடுத்த இது எங்கே வருது, சவுண்ட் நேவிகேஷன், ரேஞ்சிங், அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டூ வவ்வால், டால்ஃபின் மற்றும் ஒரு சில திமிங்கலங்கள் மீயொலியை பயன்படுத்தின முறையாக எதிரொலித்து இடம் கண்டறிதல் என்ற முறையை பயன்படுத்தின. இதன் மூலம் பொருட்களை அடையாளம் கண்டு கொள்கின்றன. எதிரொலித்து இடம் கண்டறிதல் மூலம் வவ்வால்கள் இருட்டான குகையில் பயணிப்பதோடு தங்களுக்கு தேவையான இரையும் பெற்றுக்கொள்கின்றன. டால்ஃபின்கள் மற்றும் திமிங்கலங்கள் தண்ணீருக்கு அடியில் மீயொலியில் அதிர்வெண்களை கொண்ட ஒலியை எழுப்பி அதன் மூலம் பயணிக்கின்றன.
இதில் எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த 5 மடங்கு அதிகம் சொன்னாங்களே, 5 மடங்கு 1530 மீட்டர் பெர் செகண்டு, 1530 மீட்டர் பெர் செகண்டு, 5500 km/h. இப்போ என்ன கேட்பாங்கன்னா, டால்ஃபின்னு எப்படி ஈஸியாக பேசிக்குது, 5 மடங்கு தண்ணியில் வேகமாக போகும், அதோட ஸ்பீடு என்ன, அந்த வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் கொஷின் ஏரியாவே. மீயொலி அலைகள் தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்தில் பயன்படுகின்றன. இப்போ ஈவன் வெசல் வாஷிங் இருக்குல்ல, அந்த க்ளீனிங் பர்பஸில் கூட பொருள்களின் மீதமுள்ள மிகச்சிறிய துகள்கள் நீக்குவதற்கு அப்பொருள்கள் மீயொலி செல்லும் திரவத்தினுள்ள வைத்து தூய்மைப்படுத்தப்படுகின்றன. அது முடிஞ்சிட்டா நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஒரு 1 கிலோமீட்டர் நீட்டாக இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது வச்சுக்கோங்களேன். அது எங்கேயோ ஒரு இடத்துல மைன்யூட்டாக ஒரு ஹோட்டை போட்டிருக்கோம். நீங்கள் எவ்வளோ நேரம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்னென்னா, இந்த அல்ட்ராசோனிக் ரேஸ் அனுப்பிச்சாங்க வச்சிங்களேன், ஒரு இடத்துல அது வெளில வந்துடும், அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல. அதுதான் சொல்லியிருப்பாங்க. உலோகப்பட்டையில் வெடிப்பு மற்றும் குறைகளை மீயொலி அலைகள் கொண்டு கண்டுபிடிச்சிடும், ஈஸியாக கண்டுபிடிச்சோம். மீயொலி அலைகள் இதயத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எதிரொலிக்கப்படும் இதயத்தின் பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன. இதுதான் நம்ம அந்த எமர்ஜென்சியில் இருப்பாங்களே, எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் காட்டும்ல, அது மீயொலி அலைகளை கொண்டு சிறுநீர் கல்களை, கிட்னி ஸ்டோனை கூட பிரேக் பண்ணிடுறாங்க இப்போலாம். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, சோனார், சவுண்ட் நேவிகேஷன் ரேஞ்சிங். இதில் என்னென்னா, ஒரு பொருள் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ தொலைவில் இருக்குது, என்ன திசையில் இருக்குது, அதோடய ஸ்பீடு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்னென்னா, டிரான்ஸ்மிட்டர் டிடெக்டர்னு 2 இருக்கும், ஓகேங்களா. அனுப்பக்கூடியது, ரிட்டர்ன் பெறக்கூடியது. இதில்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணோன்னா, அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சி விடும். அது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் பேக் வரதில் இது டிடெக்டர் மூலயமா அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இது பண்ணு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் நமக்கு வேல்யூ தெரியல, அதே போல் போயிட்டு ரிட்டர்ன் பேக் ஆகிற எவ்வளோ நேரம் ஆகுது, அதை வச்சு இவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க. இதை நான் நல்லா படித்து கூட காட்டுறேன். மீயொலி அலைகளை செலுத்தி நீருக்கு அடியில் உள்ள பொருட்கள் தூரம், திசை மற்றும் வேகம் ஆகியவற்றை கணக்கிட பயன்படுது. இதில் மீயொலியை பரப்பக்கூடிய சாதனமும் மீயொலி உணரக்கூடிய உணர்வியும் உள்ளன. இது மட்டும் போதும், நீங்கள் உள்ளெல்லாம் ரொம்ப டெப்த்தாக படிக்க வேணாம். ஒன்று டிரான்ஸ்மிட் பண்ணும், டிடெக்ட் பண்ணும். எப்படி அதை டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போது நமக்கு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீரில் சவுண்டோட டிஸ்டன்ஸ் ஸ்பீடு எவ்வளோன்னு. ஸ்பீட் தெரிஞ்சால் அது போயிட்டு வர டிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரம், டைம், கால அளவு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அதை பற்றி தெரிஞ்சால் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, உள்ள டெப்த்தாக பார்க்க வேணாம். இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம், மின்னொலி இதய இப்போ சொன்னால் அந்த ஹார்ட் பீட், இதய வரைபடம் என்பது இதயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு எளிய மற்றும் பழமையான முறையாகும். இது இதயத்தை பற்றிய அநேக தகவல்களை அளிக்கின்றது. மேலும் இதய நோயாளிகளை பற்றிய ஆய்வின் மிக முக்கியமான பகுதியாகவும் இது உள்ளது. இம்முறையில் இதயத்தில் பெறப்படும் ஒலியானது மின் சிக்னல்களாக பெறப்படுகின்றன. பொதுவாக பகுப்பாய்வு செய்வதற்காக தாள்களில் மீது இவை அச்சிடப்படுகின்றன. இதயத்தின் செயல்பாடு ஒரு சில நிமிட நேர இடைவெளி பெருக்கடைய செய்து பதிவு செய்ய முறையே இசிஜி ஆகும். எலக்ட்ரோ கார்டியோகிராம் ஃபஸ்ட்டு இது சொல்லியாச்சு. ஓகே, செவியின் அமைப்பு 1 மினிட். இதையும் ரொம்ப உள்ள டெப்த்தாக பார்த்து நம்ம டென்ஷன் தான் ஆகுது. செவி எனப்படும் மிக நுண்ணிய உணர்வு உறுப்பின் மூலம் நாம் ஒலியை கேட்கிறோம். கேட்கக்கூடிய அதிர்வெண்களை கொண்ட காற்றினில் ஏற்படும் அழுத்த மாறுபாடுகள் மின்சார சைகைகளாக மாற்றுவதற்கு இவை உதவுகின்றன. அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறதுக்கு என்னென்னா, இதில் என்னென்னா, செவி மடல்னு ஒன்று இருக்குது. செவி மடல் அதான் பின்னான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் என்னென்னா பின்னா, ஓகேவா. அதுதான் அவுட்டர் இயர். அதிலிருந்து நம்ம பேசக்கூடியது என்னென்னா, இந்த செவிக்குழாய் வழியாக போகும். செவிக்குழாய் வழியாக போய் அது செவிப்பறை இருக்குது பார்த்தீங்களா, செவிப்பறை ரீச் ஆகி, ஓகேவா, செவிப்பறை ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னா, அந்த செவிப்பறை ஆகப்பட்டது என்னென்னா உள்நோக்கி வெளிநோக்கி அந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் சொல்லுவாங்களே, உள்நோக்கி வெளிநோக்கி அப்படின்னு ஒரு இது நடந்து அங்கே என்னென்ன மசில், இந்த மிடில் இயர் என்ன சொல்லுவாங்க, மிடில் இயர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். என்னென்னா, இந்த மிடில் இருக்குல்ல, அந்த காதில் ஒரு 3 மசில் இருக்கும்.
சுத்தி, பட்டை மற்றும் அங்கவடி பலமுறை பெருக்கம் அடைகிறது. ஒலி அலை இந்த சுத்தி, பட்டை மற்றும் அங்கவடி இந்த 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 தசை தான் என்ன பண்ணோன்னா அதை வரக்கூடிய சவுண்டை ஆம்ப்ளிஃபைஸ் பண்ணி உள்காதுக்கு அனுப்பும். ஓகேவா, உள்காதுக்கு அனுப்பும். பல முறை பெருக்கமடைந்து ஒலி அலையிலிருந்து பெறப்பட்ட பெருக்கமடைந்த அழுத்த வேறுபாடானது நடுச்செவியிலிருந்து உட்செவிற்கு கடத்தப்படுகிறது. அங்கே என்னென்னா காக்லியான்னு ஒன்று இருக்கும். இதுதான் ஃபைனலு. அந்த காக்லியான் மூலம் மின்சாய்களாக மாற்றப்படுகிறது. இந்த மின்சாய்கள் நம்ம பிரெயினில் சென்ஸ் பண்ணி இதான்ப்பா சவுண்டு அப்படின்றத சொல்கிறாங்கப்பா. இந்த லெசன் ரொம்ப லென்த்தாக போயிட்டு சாரி. ஓகே, நினைவில் கொள்க, பொருள்களின் அதிர்வினால் ஒலி உண்டாகிறது. இப்போ நார்மலாக சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? டியூ டு வைப்ரேட்டிங் பார்ட்டிகல். நம்ம இப்போ நம்மளோட வாய்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, என் வாய்ஸ் பாக்ஸே பாருங்கள், அந்த வாய்ஸ் பாக்ஸில் தான் சவுண்டே ப்ரொடியூஸ் ஆகுது. அது என்னென்னா பக்கத்தில் ஏரை வைப்ரேட் பண்ணுது. அந்த வைப்ரேட் ஆகி தான் அந்த சவுண்டே ப்ரொடியூஸ் ஆகுது. ஒலியானது ஊடகத்தின் வழியே நெட்டலைகளாக பரவுகின்றன. சவுண்டு ட்ராவல் பண்ண மீடியம் தேவைப்படும், லைட்டுக்கு மீடியம் தேவைப்படாது. ஒலியானது நெருக்கமாகவும் நெகிழ்ச்சியாகவும் ஊடகத்தின் வழியே பரவுகின்றன. சவுண்டு எப்படி கம்ப்ரஷன் ரேஃப்ராக்ஷனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? அது ஒலி பரவும் போது ஆற்றல் மட்டுமே பரவுகிறது, ஊடகத்தின் உள்ள துகள்கள் நகர்வதில்லை. இந்த லாங்கிடியூடலுக்கு எப்படி தான் நீங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு குளம் இருக்குன்னா குளத்தில் ஒரு இலை இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இலையை வச்சுட்டு நீங்கள் கல் எடுத்து அடிச்சு பாருங்கள். அந்த இலை மட்டும் மேலே ஏறி தான் ரிட்டர்ன் வருமே கோசம், ஆனால் மூவ் ஆகாது ஃப்ரண்ட்டில். அதான் சொல்லுவாங்க. வெற்றிடத்தின் வழியே ஒலி செல்வதில்லை, வேக்கமில் செல்லாது, ஆனால் லைட் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. v=n λ. ஒலியின் வேகமானது அது பரவக்கூடிய ஊடகம் மற்றும் வெப்பநிலையை சார்ந்தது. கண்டிப்பாக இது நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். நான் இது நான் சொல்லலை. என்னென்னா சவுண்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுனா சவுண்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்பயும் சவுண்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம 8th பார்த்துருப்போம். ஒலி எதிரொலித்தல் விதிப்படி ஒலிப்படும் திசை, ஒலி எதிரொலிக்கும் திசை மற்றும் செங்கு கோடு இவை மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். படுகோணம் மீள்கோணம் எப்போதும் சமமாக இருக்கும். அந்த இது என்னென்னா பொதுவாகவே லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இதுதான். ஏன்னா லைட்டுக்கு தான் சவுண்டுக்கு தான் வருது. எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் முதன்மை ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையான கால இடைவெளி 0.1 செகண்ட். நம்ம மூளை சென்ஸ் பண்ண அவன் சொன்னால 1/10 10ல் 1 மடங்கு. பன்முக எதிரொலிப்பினால் ஒலியின் கேட்டல் நீட்டித்திருக்கும் தன்மை எதிர்முழக்கம் எனப்படும், ரிவர்பரேஷன். ஓகேங்களா. செவியுணர் ஒலிகள் நம்ம காதல் கேட்கக்கூட 20 Hz to 20,000 Hz. செவியுணர் ஒலியின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்டது என்னென்னா குற்றொலி. அடுத்தது என்னென்னா அதிகமாக இருந்தால் மீயொலி. இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த நம்ம ஹார்ட்டு, அப்புறம் சின்ன அந்த டர்ட்டை ரிமூவ் பண்ண, சின்ன துகள்களை ரிமூவ் பண்ண, அதுக்கெலாம் யூஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன சோனார், சவுண்ட் நேவிகேஷன், ரேஞ்சிங். இந்த கடலில் இருக்கிற எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது. கையோட புக் பேக் பார்த்துடலாம். ரொம்ப சாரி, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இசை கச்சேரிகள் ஜால்ரா. இந்த ஜால்ரா தட்டுவாங்களே எனும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும்? உலோகத்தகடு. டெல்டா ஆப்ஷன் இருக்குல்ல, உலோகத்தகடு. அதுதான் இப்படி கையில் தட்டுவாங்களே அதுதான். காற்றில் எப்பொழுதும் ஒளி பயணிக்கும், அதிர்வுகள் நகரும். என்ன உங்களுக்கு புரியுதா? அந்த ஒரு நம்ம வோக்கல் கார்டால் உருவாகக்கூடிய அந்த வைப்ரேஷன் உருவாகுதில்ல, அந்த அதிர்வு தான் மூவ் ஆகுமே கோசம். மற்ற ஆப்ஷனாக நீங்களே படித்து பாருங்கள், எதுவுமே கரெக்டு கிடையாது. ஒரு இசைக்கருவியை உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லைன்னு இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றில் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும்? வெற்றிடம். ஏன்னா நல்லா ஹியரிங் பர்சனால் ஒரு சவுண்டை ஹியர் பண்ண முடியலனா அது ஆல்ரெடி அது வேக்கமில் தான் வந்துட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். பி ஆப்ஷன். செவியுணர் ஒலியால் ஏற்படும் அதிர்வுகளில் வெறும் வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும்? மேக்ஸ் 99% உலர்ந்த காற்று தான். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா டேஷில் ஒலி வேகமாக போகும், சாலிடில். அதான் சொன்னால எல்லாத்துலேயும் இருக்கிறதுல அதிகம் அலுமினியம் தான். எல்லா லெசன்லேயுமே கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த அலுமினியம் 6420 அது மட்டும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஒலி என்பது டேஷ் அலைகள், நெட் அலைகள், டிரான்ஸ்வர்ஸ் அலைகள். எப்படி அது போகும்? அழுத்தம் நெகிழ்வு, கம்ப்ரஷன் ரேஃப்ராக்ஷன் இப்படி தான். ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளில் எண்ணிக்கை ஒரு செகண்டில் உருவாச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம்? ஃப்ரீக்வன்சி. அதே போல்
ஃப்ரீக்வன்சினா இங்கிலீஷ் தமிழ் அதிர்வெண். அதிர்வெண்னா கால அளவு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஃப்ரீக்வன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைம் பீரியட். ஓகேங்களா. திடப்பொருளில் ஒளியின் திசைவேகமான திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம். இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா இது இப்படி ஒரு சிம்பிளாக அதிகம்னு சொல்லிட்டாங்களா. அதே போல் நீரில் திசைவேகமானது, நீரின் ஒளியின் திசைவேகமானது காற்றில் உள்ள திசைவேகத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? 5 மடங்கு அதிகம். இதனால தான் டால்ஃபின்லாம் பேசிக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அதிர்வெண் பொருட்கள் ஒளி. வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் ப்ரொடியூசஸ் சவுண்டு. ஒளிச்செறிவானது வீச்சின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது. ஒளிச்செறிவு இன்டென்சிட்டி இருக்குல்ல, இன்டென்சிட்டி செறிவானது ஒளிச்செறிவானது வீச்சுன்னா என்ன? ஆம்ப்ளிடியூடை 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது. ஓகேவா. இப்போது ஆம்ப்ளிடியூடோட 2 மடங்கு தான் இன்டென்சிட்டி. அதான் சொல்ல வராங்க. உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி ஸ்டெத்தஸ்கோப். இது தமிழில் என்ன சொல்லுவாங்க? இதய துடிப்பளவி. ஓகேவா. ஒலியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு எதிர்முழக்கம் எனப்படும். எதிர்முழக்கம் ரிவர்பரேஷன். இது ஒரு எதிரொலிப்பு ஏற்படணும்னா எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்? 17 மீட்டரில். நெக்ஸ்ட்னா இசை கலவை. ஒலியின் உற்பத்தி. 5வது ஆப்ஷன். ஒலி நெட்டலைகள். அழுத்தங்கள் காற்றின் அடர்த்தியாக அதிகமாக உள்ள புள்ளிகள். வீச்சு ஆம்ப்ளிடியூட். ஓகேவா. 4 மட்டும் இருங்க, 5வது சொல்லிடுறேன். மீயொலி 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக அதிர்வெண் கொண்ட ஒலியாகும். ஓகேவா. வீச்சு ஆம்ப்ளிடியூட்னா சமநிலையிலிருந்து ஏற்படும் பெரும இடப்பெயர்ச்சி. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, ரொம்ப சாரி. வேறு ஏதாவது லெசன் நடத்தினா கமெண்ட் போடுங்க, நான் அந்த லெசனை கண்டிப்பாக நடத்தி போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டுப்போங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.